வெல்கம் டு தமிழ் சமையல். வாங்க, நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சுவையான ரவையை வச்சு குலோப்ஜாம் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் ரவை, அதே அளவுலேயே எந்த கப்பில் நம்ம ரவை எடுக்கிறோமோ அதே அளவுலேயே 3 கப் ஜீனி, 3 கப் பால், ஒரு 2 ஸ்பூன் பால் பவுட்ரு, 3 ஏலக்காய், ஒரு 2 ஸ்பூன் ஜீனிங்க. இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருள். வாங்க நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். ஒரு வாணலில் மிதமான சூட்டில் நம்ம இந்த ரவையை நல்லா வறுத்துக்கணுங்க. அந்த பச்சை மணம் போனால் போதுங்க, வாசனையில் போச்சுனாலே போதும், ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், இப்போ நல்லா ரவை வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம இந்த அளந்து வச்ச பாலை நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. இந்த ரவை நம்ம இந்த பாலில் தாங்க வேகணும். அடுப்பை மட்டும் குறைவான தீயில் வச்சு நம்ம கைவிடாமல் ஒத்தாப்பில் கட்டி பிடிக்காமல் நம்ம கிண்டணுங்க. பாருங்கள், நம்ம பாலை சேர்த்துட்டோம். அடுப்பை குறைச்சி வச்சுட்டு மிதமான ஹீட்டில் நம்ம ஒத்தாப்பில் நம்ம கிண்டி விடணுங்க. இந்த பால்லே ரவை வெந்து நல்லா வருது பாருங்கள். பார்த்திங்களா, வெந்துக்கிட்டு இருக்கு. நம்ம அளந்து வச்ச பால் இந்த ரவைக்கும் கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம 2 ஸ்பூன் பால் பவுடரை இதில் சேர்த்துக்கலாங்க. பால் பவுட்ரு இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, சூப்பராக தான் இருக்கும். உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுங்க, இல்லைன்னாலும் ஒன்றும் தேவையில்லை. இப்போ அதையும் நம்ம ஒத்தாப்பில் கிண்டிக்கிட்டோம். பாருங்கள், ஒத்தாப்பில் நம்ம கைவிடாமல் கிண்டணுங்க. இதில் இப்போ ஒரு 2 ஸ்பூன் ஜீனி, அதையும் நம்ம இதோடு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து கைவிடாமல் நல்லா கலந்துக்கலாங்க. பாருங்கள், மாவும் நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. பாருங்கள், 3/4 வயசு வெந்துருச்சுங்க மாவு. இப்போ நம்ம ஒரு 2 ஸ்பூன் நெய்யை இதோடு கலந்துக்கலாங்க. மாவு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இந்த நெய்யை நல்ல ஒரு பிரட்டி நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, நல்ல மாவு பதத்துக்கு சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாங்க. வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம ஒரு 3 அந்த கப்பில் எந்த கப்பில் ரவை அளந்தோமோ அதே கப்லேயே 3 டம்ளர், அதே 3 கப் நம்ம ஜீனியை இதில் போட்டு 2.5 கப் தண்ணி வச்சு பாவு ரெடி பண்ணிட்டு வரலாங்க. அடுப்பை இப்போ ஆன் பண்ணிடலாம். நம்ம தண்ணி வச்சிட்டோம், ஜீனி அளந்து போட்டுட்டோம். இப்போ ஒத்தாப்பில் அதை கிண்டி நல்ல ஜீனி கரைஞ்சி ஒன்றுங்க. ஜீனிக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. சும்மா அந்த பிசுபிசுப்பு தன்மை இருந்தால் போதும். நம்ம இன்னைக்கு வச்ச 3 ஏலக்காயும் இப்போ இதோடு அதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், பாவு ரெடி ஆகிட்டு இருக்கு. பாருங்கள், பாவு ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதுங்க. இப்போ நம்ம பாவு ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம இதை இறக்கி வச்சுட்டு மாவை திட்டமான சூட்டில் இருக்குங்க, கைக்கு இதமாக நம்ம நல்ல மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், பிசைஞ்சிட்டு கையில் கொஞ்சோண்டு நெய் தடவிக்கிட்டு சிறு சிறு உருண்டைகளாக நம்ம பிடிச்சி வச்சிடலாங்க. பாருங்கள், நல்லா அழுத்தி கொடுத்து நல்லா கொடுத்தா பாருங்கள், ஒரு விரிசல் இல்லாத சூப்பராக பிடிச்சிட்டோம். பார்த்தீங்களா, மீதமுள்ள ரவையும் அதே மாதிரி நம்ம எல்லாம் பிடிச்சிட்டோம். இப்போ ஒரு வாணலில் மிதமான சூட்டில் இதை நம்ம நல்லா போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. தீ மட்டும் அதிகமாக வைக்க வேண்டாங்க, குறைவான தீயில் இருந்தால் தான். ஏன்னா தீ அதிகமாக இருந்ததுன்னா டக்குன்னு செவந்துடும், உள்ளே சரியாக வேகாது. அதனால் குறைந்த தீயிலேயே நம்ம இதை போட்டு எடுத்துக்க வேண்டியதுதாங்க. நல்லா பொரிஞ்சதும் இதை எடுத்து அந்த ஜீனி பாவில் அப்படியே கலந்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தானேங்க. சூடாக இருக்கணும். இதை ஒரு 1 ஹவர் கழித்து எடுத்து சாப்பிட்டா சுவையான குலோப்ஜாம் தயார்.